இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, பல பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன், பல அறிவு திறன்களை நான் வைத்திருக்கிறேன் என்று பல மனிதர்கள் சொல்லி இருப்பதை நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழில் இலக்கணங்கள் பல கற்றிருக்கிறோம், தமிழ் வாக்கியங்களை பலவாறு நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று கூட மிக சிறந்த சொற்பொழிவாளர்கள் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அறிந்தும் இருப்பீர்கள். ஆனால் இன்று ஆண்டவர் அன்பு இலக்கணம் தெரியுமா என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியினை, இந்த அன்பின் மேன்மை ஒரு இலக்கணத்தின் அடிப்படையின் உண்மைகளை நமக்கு உணர்த்தவே இன்றைய வார்த்தை வழியாக அவர் கற்பிக்க விரும்புகிறார். அவர் எழுப்புகிற கேள்விகளை நமது இதயத்தில் பதித்து வைத்தவர்களாக, சிந்தனை தூண்டும் செய்திகளை உள்வாங்கியவர்களாக வார்த்தையோடு பயணம் செய்து அன்பு இலக்கணத்தை கத்துக்கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, அன்பே கடவுள் என்பது இறைவனின் இலக்கணம். இந்த அன்பு இலக்கணத்தை தான் இறைவன் இன்று நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அவரது அன்பு செயலில் வெளிப்படுகிறது. உலக படைப்பிலும் அதன் பராமரிப்பிலும் கடவுள் அன்பை காண்கிறோம். அதே அன்பு தெய்வீக திருமகனின் மனித அவதாரம் எடுத்து சிறப்பாக தென்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். கல்வாரி குன்றிலே இதோ உச்சக்கட்டத்தின் அன்பை அவர் நிரூபித்து காட்டினார். நமக்காக இன்னுயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்ததுதான் இந்த அன்பு. இந்த கல்வாரியிலே நமக்காக ரத்தங்களை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்பின் இலக்கணத்தை அறிந்து கொள்ள என்றாவது முயற்சி செய்திருக்கிறோமா? இன்றைய நற்செய்தி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நமக்கு தெளிவான சிந்தனைகளை தருகிறது. அன்பே கடவுள். நாம் கடவுளுக்கு அன்பு செய்வதில் அன்று, அவரே நமக்கு அன்பு செய்து நம் பாவங்களுக்காக பரிகாரமாக தன் மகனை அனுப்பியதால் தான் அன்பின் தன்மை விளங்கியதை ரோமர் 5:8 அழகாக பவுலடியார் தெரிவிக்க விரும்புகிறார். ஆகவே நமது பாவத்தால் கோபமுற்ற கடவுள் நமது மன்றாட்டுக்கு இறங்கி கோபம் தணிந்து நம்மை மீட்க தம் மகனை அனுப்பினார் என்பது தவறு. அது ஒரு தவறான நிலைதான். ஏன்னா நாம் தோன்றும் முன்பே நித்தியத்திற்கும் நம்மை மீட்க திட்டமிட்டிருந்தார் கடவுள். இந்த உலகம் உருவாகும் முன்பே நம்மை முன்குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். நமது செயல்களை தெரிந்து வைத்திருக்கிறார் இறைவன். இறைவனுடைய முதிர்ந்து போன அந்த முறிந்து போன ஒரு முதிர்ச்சி சில நேரத்துல நம்மை வலுப்படுத்தும். ஆனா முறிவு நம்மை கடவுளிடம் பிரித்து விடும். ஆகவே இறைவனுடன் முறிந்து போன நம் உறவை புதுப்பிக்க அவரே முன்வந்தார். இறைவனே நம் மீது அன்பு கூறுகிறார் என்றால் நாமும் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று நமது அன்பு கட்டளைகளை நமக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிங்கள் என்று இயேசுவின் வாக்கு யோவான் 14:15 தெளிவாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஆகவே தான் திருவருட்பாவிலே தமிழிலே அழகாக திருவருட்பா சொல்லுகிறது. அன்பு என்னும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பு என்னும் குடில் புகும் அரசே, அன்பு என்னும் வளைக்குள் பாடுபரம் பொருளே, அன்பு என்னும் கரத்து அமர்ந்த அமுதே, அன்பு என்னும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பு என்னும் உயிர் ஒளிர்ந்த அறிவே, அன்பு என்னும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பு உருவமே, ஆண்டவனே என் பெருமானே என்று ஆண்டவரை முழுமையாக போற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறார், உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட மிக சிறந்த ஆயுதம் அன்பின் வெளிப்பாடு. ஆகவே அவரில் விசுவாசம் கொள்பவர் தீர்ப்புக்கு ஆளாவதில்லை என்று கூறும் யோவான் அழகாக நமக்கு கற்பிக்கிறார். நம்பிக்கை கொள்ளாதவர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டார் என்று கூறுகிறார். சூரியன் என்னும் ஒளிக்குள் அழகாக உயிரூட்டம் பெறுவது போல வீட்டு ஜன்னலை மூடிவிட்டால் அங்கு ஒளி புகாது, இருள்தான் ஆட்சி புரியும். இயேசு ஒளியாகவே உலகிற்கு வந்தார். அவர் ஒளியானவர்.
அதை அறிந்து கொண்டு அவரோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். அந்த ஒளியை பெற வேண்டுமெனால் நமது இதய கதவை திறந்து வைக்க வேண்டும். ஒளியற்ற இடம் இருள் சூழ் சிறை என்று சொல்லுவது போல இருள் பாவத்தின் சின்னம். எனவே தான் பொல்லாது செய்பவர் எவரும் ஒளியை வெறுக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே பாவமற்ற வாழ்வே ஒளி வாழ்வு. ஒளியில் வாழ்பவர் ஏற்கனவே தீர்ப்புக்கு உள்ளாகிவிட்டார். தீர்ப்பு என்பது இறுதி கால தீர்ப்பு மட்டும் குறிப்பிடுவதில்லை. யோவானின் கண்ணோட்டத்தில் நிகழ்காலத்திலே தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. நம்பிக்கை கொள்ளாதவர் ஏற்கனவே தீர்ப்பை பெற்றுவிட்டார். ஏனெனில் இருளாகிய பாவத்தில் வாழ்பவர் தம் மனதை இருளாக்கி தம் கண்களை குருடாக்கி ஒளிக்கு வர அவர் மறுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே சில மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒளியாம் இயேசுவை உதறி தள்ளி விடுகிறார்கள். எனவே பாவமாகி இருளில் வாழ்வோர் தாங்களே தங்களுக்கு தீர்ப்பு வழங்கிக் கொள்ளுகின்றனர் என்பதை உணர வேண்டும். நீங்கள் உலகின் ஒளி, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று மத்தேயு 5:16 சொல்லுவது போல ஒளியின் மக்களாக வாழ்கிறீர்களா, அல்லது ஒளியை விட்டு விலகி அன்பின் இலக்கணத்தை முழுமையாக இழந்து போன மக்களாக வாழ்கிறீர்களா? சற்று உங்களையே சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இறைவன் கொடுக்கும் வாய்ப்பினை பயன்படுத்துகிற பொழுது அவரது அன்பு இலக்கணத்துக்குள் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. செபிப்போமா. அன்பின் நிறைவா, உமது அன்பின் உச்சம் கல்வாரியிலே நிகழ்ந்தது போல எங்கள் வாழ்விலும் நாங்கள் உம்மை நேசிப்பவர்களாக வாழ்ந்து உம்மை பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்து அன்பின் இலக்கண மக்களாக எங்கும் தென்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.